தமிழகத்தில் நேற்று தேர்தல் நாள். மக்கள் மிகவும் ஆர்வமாக வந்துட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. முதல்ல அதாவது 18 வயது பூர்த்தியாகி முதல்ல ஓட்டு போடுறவங்களும் ரொம்பவே ஆர்வத்துடன் வந்துட்டு அவங்களுடைய ஓட்டை வந்துட்டு போட்டிருக்காங்க. பல இடத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு அரசாங்கத்தின் மீது இருக்கும் கோபத்தினால் தேர்தலை புறக்கணித்திருக்க செய்திகளும் நம் காதிற்கு வந்தது. அது மட்டும் அல்லாமல் சென்னையில மிகவும் குறைந்த அளவு தான் ஓட்டு பதிவாகி இருக்கு அப்படின்றதும் ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய செய்தி. சமுதாயத்திற்காக மக்கள் ஓட்டு போடுவது அவர்களுடைய கடமை, அவர்களுடைய உரிமையும் கூட. அதை மக்கள் சரியாக செய்ய வேண்டும் என்றும் பல பேர் வலியுறுத்தியும் சென்னையில மிகவும் குறைந்த அளவுதான் வந்துட்டு வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்து வந்துட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இப்போ செய்திக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயா கண்ணு அப்படின்றவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டெல்லிக்கே போயிட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது நம்ம மோடியோட வீட்டுக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட மாத கணக்கில் போராட்டங்கள் செஞ்சாங்க. எலிக்கறி தின்னாங்க, அம்மனமாக நின்னாங்க, பாதி மீசையை வலிச்சுக்கிட்டு நின்னாங்க. இப்படி ஏகப்பட்ட வித்தியாசமான போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகத்துல மட்டுமல்ல பல மாநிலங்கள்ல வந்துட்டு உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டு வந்துட்டு இருக்க துக்கமான செய்தி பெருகி கொண்டே போச்சு. உழவர்களுக்காக வந்துட்டு பல நலத்திட்டங்கள் செய்து வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர் வந்துட்டு அந்த இடத்துல பயங்கரமான போராட்டம்லாம் செஞ்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ரொம்ப ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு. மீம் கிரியேட்டர்ஸ்லாம் அவரை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் வந்துட்டு அவரை புகழ்ந்து தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது அது எல்லாத்துக்குமே அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு சரியா 2 நாளைக்கு முன்னாடி பிரதமரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க சில பேர்கிட்ட பேசியிருப்பார் போல. பேசிட்டு வெளியே வந்தவர் மோடி ரொம்ப நல்லவர், எங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அது மட்டும் கிடையாது, எங்களை மோடிக்கு எதிராக தூண்டி விட்டதே காங்கிரஸும் திமுகவும் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்தாருங்க. இந்த ஒரே ஒரு பேட்டி தான். ஒருத்தர் எவ்வளவு புகழ்ல உச்சில இருந்தாலும் அவர் பேசின சின்ன வார்த்தை அவரை வந்துட்டு தற்போது பயங்கர கேவலமா தமிழக மக்கள் கிட்ட காரி துப்புற அளவுக்கு வந்துட்டு போயிருக்குன்னா பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட தமிழக மக்கள் எல்லாருமே வந்துட்டு இவர் பெட்டி வாங்கிட்டாரு, காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா அசிங்கமா திட்டி வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்துட்டு சமூக வலைத்தளத்துல ரொம்ப ஹாட்டா பேசப்பட்டு வந்துட்டு இருக்க நம்மளுடைய கஸ்தூரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே ரொம்ப பெருசா ஏதாவது ட்வீட் போடுவாங்க, இல்ல யாரையாவது கம்பேர் பண்ணி பேசுவாங்கல்ல. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளா அவரோட போட்டோவை போட்டு இப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ட்விட்டர் மட்டும் போட்டிருக்காரு. கண்டிப்பா ஐயா கண்ணு மூஞ்சில காரி துப்புற மாதிரி வந்துட்டு அந்த ட்விட்டர் போட்டிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, தமிழகத்துல இருக்க ஒட்டுமொத்த ஆளுமே வந்துட்டு என்ன சொல்லி வந்துருக்காங்க, இவெல்லாம் ஒரு ஆளா காசுக்காக இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டானே அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. கஸ்தூரி போட்ட இந்த ட்வீட் வந்துட்டு தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கோம். ஐயா கண்ணு சாரை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.